அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் சேனல் மூலம் அனைவரும் நம்ம வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல போர்ட் மாஸ் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா, நான் ஹோம்ஒர்க்ல கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷன்ல அதுவும் போட்டு பார்த்தீங்க. தயவுசெய்து போர்ட் மாஸ் சம்மு எங்க பார்த்தாலும் நீங்க போட்டு போட்டு பாருங்க, இப்படி போன்ற ஐடியா வரணும், மறந்துடக்கூடாது. அதே சிம்பிளிகேஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்ப்போம்னா வேல்யூ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, இதுலயும் 10 சம்மு நம்ம பார்ப்போம். 10 சம்மும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி தாங்க. எந்த கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ கேட்டாலும் நம்மளால போட முடியணும். ஓகேங்களா, இதுல இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். த வேல்யூ ஆஃப், அதான் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் டூ, அப்புறம் ரூட் 3, அப்புறம் வந்து ரூட் 2 மைனஸ் ரூட் 3, அதாவது ரூட் 3 பிளஸ் ரூட் 3, அது ரூட் 2 பிளஸ் ரூட் 3, அதே மாதிரி வந்து ரூட் 2 மைனஸ் ரூட் 3 இப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்பாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே மட்லே பண்ணலாம். அதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணுங்க, நமக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கு, எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அதாவது ஏ பிளஸ் பி, அதே மாதிரி ஏ மைனஸ் பி இப்படி இருந்தா, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படி இருந்தா எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதுவாங்க. இதான் ஃபார்முலா, அல்ஜிபிரிக் ஃபார்முலா. ஓகேங்களா, ஏற்கனவே இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பிரகாரம் இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. ஓகேங்களா, அப்ப இதுவும் ஏ இதுவும் பி. அப்ப எந்த மாடல் இருக்கு, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்ற மாடல் இருக்கு. அப்படி எப்படி எழுதலாம், நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுத முடியும், எழுதலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு, ரூட் 2. ஓகேங்களா, பியோட வேல்யூ என்னவா இருக்கு, ரூட் 3. இப்போ ஏ வேல்யூ இது, பி வேல்யூ இது. அப்போ நம்ம வந்து எப்படி எழுத முடியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுத முடியும். அப்போ நம்ம ஏ ஸ்கொயர், அப்போ ரூட் 2 ஸ்கொயர் மைனஸ், அதே மாதிரி வந்து ஏ மைனஸ் பி இல்ல, அப்படின்னா எழுதலாம் இதை ரூட் 3 ஸ்கொயர், அவ்வளவுதாங்க. அதாவது ரூட் 2 பிளஸ் ரூட் 3, ரூட் 2 மைனஸ் ரூட் 3 இருக்கிறதால ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ரூட் 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ரூட் 2வை 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணு. இப்போ ரூட் மேல இல்லாம தான் 2 2 4 சொல்லலாம். ஆனா ரூட் இருந்தா ரூட் 2 மல்டிப்ளை பண்ணா வெறும் 2 வரும், 2 ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ நம்ம ரூட் 2வை 2 தடவை மல்டிப்ளை பண்ணா வெறும் 2 வரும். அதே மாதிரி மைனஸ் ரூட் 3யை 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணு. பாருங்க, ரூட் 3 வந்து 2 ரூட்டை கேன்சல் ஆயிடும், அப்போ வெறும் 3 வரும். அப்போ 3ன்னு வரும். இப்போ 2ல 3 கழிச்சா பெரிய நம்பர் 3, 3ல 2 கழிச்சுனா 1, அந்த பெரிய நம்பர் மைனஸ், அப்போ ஆன்சர் வந்து 1. இந்த மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். புரியுதுங்களா, இப்படின்னு. ரெண்டாவது சம் பாருங்க. இஃப் 215 ஈக்குவல் டு 3.88 இதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டிவைட் பை 3, 2 நம்பர் இருக்கு ஸ்கொயர் ரூட்ல. 5 டிவைட் பை 3க்கு ரூட் இருக்கு. ஓகே, ஸ்கொயர் ரூட் இருக்கு. 5 டிவைட் பை 3 ஆன்சர் எவ்வளவு. அதாவது இந்த மாடல்ல இதே சம் கேட்டா எப்படி போடணும் கத்துக்கணுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம் எல்லாமே ஒரு வருஷம் ஒரு டிஃபரெண்ட்ல இருக்கும். இந்த மெத்தடை கத்துங்க, ரொம்ப ஈஸி. இதே மாடல்ல கேட்டா நம்ம போட முடியணும். ஓகேங்களா, இந்த சம் பாருங்க. ரூட் 15ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க ரூட் 5/3 வேல்யூ கேட்கறாங்க. இது வரைக்கும் இந்த சம் பார்த்தா நீங்க விட்டுட்டு வந்துடலாம். ஆனா இதுக்கப்புறம் இந்த சம் நீங்க அட்டன் பண்ணணும், ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்களா, இப்ப என்ன கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் அது எழுதுறேன். என்ன கேட்டிருக்காங்க, ரூட் 5/3 கேட்டிருக்காங்க. இப்போ நான் ரூட் 5/3 நம்ம எப்படி எழுதுறேன்னா, ரூட்ன்றது வந்து இந்த 5க்கு சமம் 3க்கு ஈக்குவல் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ரூட் 5 நான் என்ன பண்றேன், ரூட் 5 டிவைட் பை ரூட் 3ன்னு போடுறேன். அதாவது ரூட் 5/3 இந்த ரூட் இதுக்கும் போடலாம் இதுக்கும் போடலாம், அது பாதிக்காது. அப்ப இங்கேயும் ரூட் போடுறேன் இங்கேயும் ரூட் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த ரூட்டை வந்து 2 இடத்துல மாத்தி போடுறேன். புரியுதுங்களா, இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்றேன், இன்ட்டு போட்டு நான் இந்த ரூட் 15 ஆன்சர் கண்டுபிடிங்க வேணும். ஓகேங்களா, இப்போ இந்த ரூட் 5/3 போட்டு இல்ல அப்சல்யூட் எழுதுறேன். இதை போட்டதுக்கு அப்புறம் ரூட் 5 டிவைட் பை ரூட் 3 இப்படி போட்டு இந்த கீழே ரூட் எடுத்துக்கலாம். அந்த ரூட் 3 2 இடத்துல இங்கேயும் போடுறேன் இங்கேயும் போடுறேன். இப்போ இது போடுறதுனால மதிப்பு எதனா பாதிக்கப்படுதா, இல்ல. இப்போ இது 2 கேன்சல் ஆகிடும், திரும்ப அதே தான் வரும். ஓகேங்களா, நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரூட்ன்றத இதுக்கும் போடுறோம் இதுக்கும் போடுறோம். ஒண்ணு, அந்த கீழே இருக்கிற ரூட் 3 நான் என்ன பண்ணா தொகுதியிலையும் பகுதியிலும், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர்லயும் போட்டுடுறேன். ஏன்னா நமக்கு வந்து அதனால மதிப்பு பாதிக்கல. இப்ப இந்த ரூட் 3 இங்கேயும் இங்கே போட்டதால நம்ம வேற மதிப்பா அதே மதிப்பு தான் இருக்குது. அதனால இது 2த்தையும் போட்டுடுறேன். இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப இந்த 2த்தையும் மல்டிப்ளை பண்றேன். ரூட் 5யும் ரூட் 3யும் மல்டிப்ளை பண்றேன். நல்லா பாருங்க, ரூட் 5யும் ரூட் 3யும் மல்டிப்ளை பண்றேன். ஸ்கொயர் ரூட் 1 அதனால ஒரே ஸ்கொயர் ரூட்டை போட்டு 5 × 3 போடுவோம். இப்போ 5 × 3 போடனா வரும் 15 ஆயிடும். அப்போ ரூட் 5யும் ரூட் 3யும் மல்டிப்ளை பண்ணா ரூட் 15. அப்ப இது 2 மல்டிப்ளை பண்ணா ரூட் 15ன்ற வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து டிவைட் பை ரூட் 3 மல்டிப்ளை பண்றோம். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 மல்டிப்ளை பண்ண பாருங்க. நம்பர் 1 இருந்தா மல்டிப்ளை பண்ணா அந்த 2 ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரூட் கேன்சல் ஆச்சா வெறும் 3 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல வெறும் 3 கிடைக்குது.
ஓகேங்களா? இப்போ பாருங்க ரூட் 15ஓட வேல்யூனா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டது. ரூட் 15 வேல்யூ என்னது 3.88. ரூட் 15 வேல்யூ கொடுத்துருக்காங்க அவங்க. ரூட் 15 வேல்யூ வந்து 3.88 டிவைடட் பை 3ன்றது அப்படியே போடுறேன். ஓகேங்களா? இப்போ 3.88 3ஆல் டிவைட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி திரும்ப இந்த ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/3 போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் ஈக்குவல் தான், டினாமினேட்டர் ஈக்குவல் தான். அதனால இந்த ஸ்கொயர் ரூட்டை 5க்கும் போடுறோம் 3க்கும் போடுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் கீழே இருக்கிற அந்த ரூட் 3 2 இடத்துல போட்டு மல்டிப்ளை பண்றோம். இதனால மதிப்பு பாதிக்கப்படல. ஏதாவது ஒரு இடத்துல போட்டு மல்டிப்ளை பண்ணா மதிப்பு தப்பாயிடும். அதனால ரெண்டுத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா இந்த ரூட் 15 கொண்டு வரதுக்காக. இப்போ ரூட் 5 ரூட் 3 பேருக்குன்னா நமக்கு என்ன 5 × 3 15 ரூட் 15 வருது. அதே சமயம் ரூட் 3 பேருக்குன்னா வெறும் 3 வருது. அப்போ ரூட் 15/3 கிடைக்குது. ஈக்குவல் டு ரூட் 15ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.88 சொல்லிட்டு. அப்போ 3.88 போட்டு டிவைட் பை 3 போடுறோம். இப்போ 3.88 3ஆல டிவைட் பண்றோம். அப்புறம் ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க 3.88 எதால் டிவைட் பண்றோம் 3ஆல. 3ஆல் டிவைட் பண்ண பாருங்க 1 3 3. ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்றோம் புள்ளிக்கு அப்புறம் 8 இருக்கும், அதனால இங்க புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ வந்து எத்தனை 3 8ல எத்தனை 3 இருக்கு 2 3 6 இத போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8ல 6 கஷ்டம் வரும் 2. இந்த 8 இறக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 3ல எத்தனை 28ல எத்தனை 3 இருக்கு கரெக்டா பார்க்க போனா 9 3 9 3 27 வரும். ஓகேங்களா? 9 3 27. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 1. 9 பேலன்ஸ் 1 இருக்கும். அப்புறம் வந்து 10 இங்க வந்து 10ன்னு வைப்போம். இப்போ 3ஆல் திரும்ப டிவைட் பண்ண வரும் 3 3 9 பேலன்ஸ் 1 வரும். திரும்ப 1 வரும்போது 0 சேர்ப்போம் 3 3 போயிட்டே இருக்கும். நீங்க வேணா 3.88 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் போயிட்டே இருக்குன்னா 1.29 கரெக்டா வரும். அதுக்கப்புறம் 1 பேலன்ஸ் வந்து வர வர 3ஆல டிவைட் பண்ண என்ன போயிட்டு இருக்குன்னா 3 3 3 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி 1.29 ஒரு நம்பர் தொடர்ந்து போயிட்டே இருந்தா அந்த நம்பரை போட்டுட்டு மேல கோடு போட்டா முடிஞ்சுது. ஓகேங்களா? 3.88 3ஆல் டிவைட் பண்ணும்போது கடைசியா 3 போயிட்டே இருக்கு, தொடர்ந்துனே இருக்கு. அப்ப நம்மளுக்கு 1.29 3 3 போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு நம்பர் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த நம்பர் போயிட்டு மேல கோடு போடலாம். அப்போ 1.29 3 பார் ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் எங்க இருக்கா பாருங்க, இதுதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. சம்ம நீங்க இந்த மாதிரி சம் மாடலை கேட்கும் போது நம்ம ஈஸியா போடலாம். என்ன கேட்டுக்கணும் அதை எடுத்து அப்படியே போட்டு போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3x + y. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்மும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து நான் போட்டதை எடுத்ததுக்கப்புறம் நீங்களும் நோட்டில் தனியாக கொஷின் எழுதி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி போடுறோம், இதே மெத்தடில் எப்படி போடுறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். அதனால் தயவுசெய்து ஏதோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. தயவுசெய்து நம்ம ஒவ்வொரு சம்மும் நான் போட்டதுக்கப்புறம் நீங்களும் கொஷின் எழுதி நீங்களே போட்டு பாருங்கள் எப்படி போடணும். ஏன்னா இதே மாதிரி கேட்டுடலாம், இல்லை இந்த மாடலில் எப்படின்றதே போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் எல்லா சம்மையும் பாருங்கள். 10 சம்மும் 10 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ஒய், இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, இது கொடுத்துட்டு 3x + yன்றதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் + ஒய்யை கண்டுபிடிப்போம். அப்புறம் வர ஆன்சரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணா தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் + ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸோட வேல்யூ பாருங்க √3. எக்ஸோட வேல்யூ வந்து √3 + 1 அப்புறம் டிவைடட் பை √3 - 1. இதுதான் எக்ஸோட வேல்யூ. பிளஸ் இதையும் எதை கூட எக்ஸையும் ஒய்யும் கூட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது √3 - 1, அதே மாதிரி √3 + 1. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதுறோம், ப்ளஸ் போடுறோம், ஒய்யோட வேல்யூ எடுத்து இது ரெண்டு கூட்டிட்டு அப்புறம் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கூட்டும் போது பாருங்க, ப்ளஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், குறுக்கு பெருக்கல் பண்ணோம். பகுதி ரெண்டு ஒன்றா இல்லை, அதனால இது வந்து √3 + 1, இது √3 - 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எதாவது குறுக்கு பண்ணோம், √3 + 1 √3 + 1 குறுக்கு பெருக்கல் பண்ணோம். அதாவது √3 + 1 √3 + 1. இப்போ நம்ம பண்றோம் √3 + 1, இதையும் அதே மாதிரி √3 + 1 இதையும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணோம். இப்போ பெருக்கும் போது பாருங்க, இது பாருங்க, இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க, இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. அப்போ a + b ரெண்டு டைம் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து a + b ரெண்டு டைம் இருக்கிறதுனால a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் எழுதலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + 2ab + b². இதுதான் ஃபார்முலா. இந்த √3 + 1 √3 ரெண்டு இடத்துல பிளஸ் இருக்கிறதுனால நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a + bனா அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் a² 2ab + b² எழுதுறோம்.
அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்னது √3, அப்போ √3 ஸ்கொயர் அதை போடுறோம். அதுவும் பிளஸ் 2ab 2, ஏவோட வேல்யூ என்னது √3, பியோட வேல்யூ 1 பிளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது 1 ஸ்கொயர். அதாவது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது √3 + 1 √3 + 1 இருக்கு, அதனால √3 + 1 √3 + 1 போடுறோம். இப்போ ரெண்டுமே a + b மாதிரி இருக்கு. அப்போ a + b அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம். அதோட ஃபார்முலாவோட விரிவாக்கம் என்னதுன்னா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அப்போ அது பிரகாரம் நம்ம √3 ஸ்கொயர் 2ab, இது a ஸ்கொயர்னு அர்த்தம், இது abன்னு அர்த்தம், இது b ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ √3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், வெறும் 3 வரும். பிளஸ் √2 √3 1 பெருக்குனா 2 1 2, அப்போ 2 √3ன்னு வரும். அப்புறம் 1 ஸ்கொயர்னா வரும் 1 வரும். அப்போ இதை இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது பாருங்க. அதாவது இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 3 2 √3 + 1ன்னு வருது. அதான் 3 3 கூட்டினா என்ன வரும், 4 + 2 √3ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம போடும்போது நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்ன போடுறோம், நம்ம 4 + 2 √3 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். √3 - 1 √3 - 1. இப்போ √3 - 1 √3 இப்போ √3 + 1 √3 + 1 மல்டிப்ளை பண்ணா a + ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு இதை போடுறோம். இது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது √3 - 1 √3 - 1 பாருங்க, √3 - 1, அதுவே √3 - 1 இது திரும்ப மல்டிப்ளை பண்ணி பார்க்க அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து √3 - √3 - 1னா √3 - வந்து ஹோல் ஸ்கொயர், அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு 4 + 2 √3 வந்தது. அப்போ அதே தான் √3 - 1 √3 - 1னா அதுக்கு என்ன வரும்னா 4 - 2 √3ன்னு வரும். அவ்வளவுதான், திரும்ப அதை போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ a + bன்னு வரும்போது இது ஆன்சர் வருதுன்னா a - bன்னு வரும்போது 4 + பதில் மைனஸ் வரப்போகுது. அப்போ 4 - √3 அப்படி வந்துடும். இப்போ டிவைடட் பை இது ரெண்டு பேர் இருக்கிறோம், √3 - 1 √3 + 1. இப்போ பாருங்க, இது a + b, இது a - b, இது a + b. a - b a + b என்ன ஃபார்முலா, a + b a - b னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இங்க என்ன வரும், √3 ஸ்கொயர் - 1 ஸ்கொயர். ஓகேங்களா? இது a + b, இது a - b. அப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா பிரகாரம் √3 ஸ்கொயர் - 1 ஸ்கொயர். இப்போ வந்து இந்த பிளஸ் √3யும் -2 √3யும் கேன்சல் ஆயிடும். இப்போ 4 4 கூட்டினா வருது 8. இப்போ √3 ஸ்கொயர்னா √3 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணு, √3 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ண வரும் வெறும் 3 வரும், -1 ஸ்கொயர் பண்ணா வெறும் 1 வரும். இப்போ வந்து 8 3ல 1 போச்சுன்னா வரும் 2. இப்போ வந்து இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க 4, அப்போ 4 வருது. அதாவது x + y மதிப்பு வந்து 4. இப்போ நம்மளுக்கு தேவை 3x + y. அப்போ 3x + y வேல்யூ என்னது 4. அப்போ 3 4 எவ்வளோ ஆன்சர் நம்மளா வருது 12. அப்போ தேவையான ஆன்சர் 12. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் இந்த கணக்கை நல்லா யோசித்து போட்டால் தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி டஃப்பான கணக்கு வரும்போது கொஞ்சம் யோசிங்க, சம்மு நான் சொல்கிறத பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள், எங்கே புரியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பார்த்துருக்கலாம். மேபி இந்த மாதிரி சம் போடும்போது நீங்கள் யோசிக்கலாம், எப்படி போடுறோம் ஏன் போடுறோன்னு பார்த்து யோசிச்சு போட்டால் ஈஸியாக போடலாம். இந்த சம் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3x + y கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம x + y கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ இது, ஒய்யோட வேல்யூ இது. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம், √3 + 1 √3 + 1. √3 + 1 √3 + 1னா a + b a - b ஃபார்முலா. அதனால a + b, அதாவது a + b a + b ஃபார்முலா. இப்போ a + b a + bனா a + b தான் ஹோல் ஸ்கொயர். அது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இது ஏவா வச்சுக்கிறோம், இது பியா வச்சுக்கிறோம், அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணுறோம். பண்ணும்போது நம்ம என்ன வந்துன்னா இதெல்லாம் 4 + 2 √3ன்னு வருது. இப்போ இது a + ஹோல் ஸ்கொயர், அதாவது இதுக்கு 4 + 2 √3 இங்கே போட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை இதால பெருக்கிறோம். இப்போ கீழே ரெண்டு பெருக்கும் பார்த்தீங்களா, இங்கே பெருக்கிட்டோம். இப்போ இது இதால பெருக்கும் போது √3 - 1 √3 - 1 பெருக்கும் போது இது 4 + 2 √3 வருதுன்னா இது மைனஸ்னால 4 - 2 √3ன்னு வரும். இதுக்கு ஆப்போசிட் அப்படியே வரப்போகுது. இதை பெருக்கும் போது நான் வந்து அதுக்கு ஆப்போசிட் 4 - 2 √3. நீங்கள் வேணா தனியாக கூட போயிட்டு அது இதே மாதிரி பெருக்கி பாருங்க. ஓகேங்களா? பெருக்கி பார்க்கும்போது இந்த ஆன்சர் தான் வரும், அதான் 4 - 2 √3. இப்போ -2 √3யும் +2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ 4 மால் நாட்டிருக்கோம், இங்கே 8ன்னு போட்டுரும். அதே சமயம் இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழ் நம்பரையும் நம்ம பெருக்கும், √3 - 1 √3 + 1 இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது இது a + b a - b. இப்போ a + b a - b என்ன ஃபார்முலா, a + b a - b என்ன ஃபார்முலா வரும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னு வரும். அப்போ அது பிரகாரம் இது a இது b, அப்போ இது a ஸ்கொயர், இது b 1னா 1 ஸ்கொயர், இதை போட்டுரும். இப்போ 8 இந்த மேலே இருக்க 8 அப்படியே போடுறோம். திரும்பவும் √3 ஸ்கொயர்னா √3 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணால் 3 வரும், 1 ஸ்கொயர்னா 1 வரும். அப்போ 8 அப்படியே போடுறோம், 3ல் 1 கழிச்சா 2.
இப்போ 8 4 2 ஆள் ஊற்றுறோம் 4 2 8 4 போடுறோம். ஆனால் நமக்கு தேவையானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடையாது 3 எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 4ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா? என்ன ஆன்சர் வருது 12. ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. அதாவது சம்மை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான சம்மே கிடையாது. கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி சம்மா இருந்தாலும் நம்மள போடணும். டெஃபினட்டாக இதெல்லாம் மார்க் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்கோர் தான். கஷ்டம் சொல்லிட்டு விட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? திரும்ப நான் எழுதியே காட்டுறேன் பாருங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா √3 + 1. ஓகேங்களா? √3 - 1 இதை போடுறோம். ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னா √3 - 1 √3 + 1 இதை போடுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். பெருக்கும் போது நம்மளுக்கு வந்து 4 + 2 √3 கிடைக்கும். அதனால 4 + 2 √3 போடுறோம். ப்ளஸ் இந்த நடுவில் இருக்க ப்ளஸ் அப்படியே போடுறோம். திரும்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். இது √3 + 1 √3 + 1 போது 4 + 2 √3 வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் இருக்கு. அப்போ அதை பெருக்கும் போது என்ன வரும்னா 4 - 2 √3 வரும். அவ்வளோதான். அதே ஃபார்முலா பிரகாரம் தான். டிவைடட் பை போடுறோம். இது a + இது பாருங்க √3 - 1 √3 + 1 a - b a + b இந்த ஃபார்முலா. அப்போ a² - b² எழுதுனா அப்போ இங்கே √3² போடுறோம் -1² போடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 4 4 கூட்டுறோம் 8 போடுறோம். √3 2 பேருக்குன்னா வெறும் 3 கிடைக்கும். ஓகேங்களா? 1 இருந்ததுன்னா 1 கிடைக்கும். இப்போ 8 3ல் 1 கழிச்சுனா 2. இதை வகுக்கும் போது 4 வரும். இது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ. நம்மளுக்கு தேவையானது வந்து 3x + ஒய்யோட வேல்யூ இருக்கிறதுனால இப்போ 3 போட்டு 4ஆல் பெருக்கினா ஆன்சர் 12. ஓகேங்களா? இதை தெரியலனா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. எப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி சம் வந்து நம்ம போடணும் டெஃபினட்டாக. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின். இஃப் √7 = 2.6 then the value of 5√7 divided by 4√7 minus 0.4 இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு சம்மும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தான். ஓகேங்களா? இந்த மாடலில் நம்ம கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக போடணும். √7 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ கேட்டுக்கிற வேல்யூ நீங்கள் எழுதுறோம். என்ன எழுதுறோம்? 5√7 டிவைடட் பை 4√7 மைனஸ் 0.4 இதை நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்களா 5ன்றது அப்படியே போடுறோம். √7ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. √7க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2.6. இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை 4 √7 வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.6. அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம் -0.4. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது 5 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2.6 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 2.6 × 5 இப்போ மல்டிப்ளை பண்ணா வரும் பாருங்க. 5 30 0 3 I2 10 10 3 13 ஒரு சார்ந்த புள்ளி எப்போ 0 கேன்சல் ஆகிடும் 13. அப்போ 5 2.6 மல்டிப்ளை பண்ணால் 13 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 4 2.6 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணா 2.6 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 24 மீதி 2 4 2 8 8 2 10 ஒரு சார்ந்த புள்ளி வைங்க 10.4 வருது. அப்போ 10.4 மைனஸ் ஏற்கனவே 0.4 இருக்கு. ஃபர்ஸ்ட் √7 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். அப்புறம் 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க 13ன்றது அப்படியே போடுறோம். டிவைட் பை 10.4லேருந்து எதை மைனஸ் பண்ணனா 0.4 மைனஸ் பண்ணு 0.4 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 4 4 போச்சுன்னா 0. ஓகேங்களா? 0 1 அப்போ நம்மளுக்கு 10ன்றது ஆன்சர் வருது. அப்போ 13/10. இப்போ 13/10ஓட வேல்யூ என்னது? என்ன சொல்லி இந்த மாதிரி 0 கீழே வந்ததுனாவே எத்தனை 0 இருக்கு மேலே அத்தனை சார்ந்து புள்ளி வச்சிங்க. பேசிக்ஸை சொல்லியிருப்போம் பேசிக் கான்செப்ட்ஸில். அப்போ ஒரு 0 வந்திருக்கு. அப்போ 13 போட்டு ஒரு சார்ந்த புள்ளி வைப்போம். அப்போ 1.3 ஆன்சர். ஆன்சருக்கு அப்புறங்க 1.3. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி சம் வந்தால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க அடுத்தது த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 / 27 = 12 / 27. இப்போ பாருங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுவோம். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 / 27 = 12 / 27. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுங்க. ஓகேங்களா? இந்த நம்பரை அப்படியே இது பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ = 12 / 27 அப்படியே போடுறோம். இந்த நம்பர் அப்படியே போனால் ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த போனால் அப்படியே மைனஸாக மாறிடும். அவ்வளோதாங்க. ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த போனால் அப்படியே மைனஸாக மாறிடும். இப்போ பாருங்க 2 இருக்கு. அதாவது டினாமினேட்டர் 2 நம்பரும் சேமாக இருக்குது. பகுதி 2 சேமாக இருந்தால் ஒரே பகுதியை போட்டுடலாம். பகுதி 2 வேற மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம்? குறுக்கு பெருக்கல் பண்ணோம். போன சம் கூட பார்த்தோம். இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணோம் √3 - 1 √3 + 1. அப்போ இது 2 ஒன்றா இருக்குது. அதனால ஒரே பகுதியை போட்டுட்டு ஓகேங்களா? இப்போ மேலே நம்பர் பாருங்க 12 - 5 அதை அப்படியே போடலாம். இப்போ பகுதி 2 ஒன்றா இருந்தால் அதே பகுதியை போட்டு மேலே இருக்குது அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12 5 போச்சுன்னா வரும் 7 7/27
ஒன்றுமே கிடையாதுங்க இந்த சம்மு. அதாவது எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, இது அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க, நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க, 65 × 65 ஈக்குவல் டு 4225. தென் த வேல்யூ ஆஃப் 6.5 × 6.5. ரொம்ப ஈஸிங்க. அதாவது 65 வேல்யூ வந்து 4225 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 6.5 × 6.5 இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம் பாருங்க. இப்போ வந்து 65 × 65 எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4225. இதை வச்சு தான் ஆன்சரே போட போகிறோம். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க ஒரு ஸ்தான புள்ளி இருக்கு, அதே நம்பர் தான் 65 தான். புள்ளியை மறந்துருங்க, 65 தான். இங்க ஒரு புள்ளி இருக்கு, இது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப ஆன்சர்ல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரப்போகுது. ஏன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு புள்ளிக்குனால இங்க ஒரு டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி ஆன்சர்ல புள்ளி வரும். அப்போ 1 2 டிஜிட், அதே 65 தான். அப்போ 2 டிஜிட்னா 5 2. இப்போ இங்க புள்ளி வரும். அப்ப ஆன்சர் பாருங்க, 42.25. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதாவது 65 இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, அதை வச்சு நம்மளால போட முடியும். இங்க ஒரு டிஜிட், சப்போஸ் கொஸ்டின் பாருங்க, இப்போ வந்து இது கொடுக்காம இங்க இது இப்போ இதோட ஆன்சர் என்னது? இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இதனால நம்ம என்ன பண்றோம்? புள்ளி 25ன்னு போட்டுறோம். அப்ப ஆன்சர் வந்து 42.25. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து சப்போஸ் கொஸ்டின் வந்து இப்படி கொடுக்காம இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, புள்ளி 65 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்க 2 டிஜிட், இங்க ஒரு டிஜிட், அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கும். இந்த புள்ளி எடுத்து இங்க போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இங்க புள்ளியே கொடுக்காம இருந்தாங்கன்னா, இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கும். கொஸ்டின் எப்படியாவது மாத்தி கேட்கலாம். இப்போ 6.5 கேட்டதுனால நம்ம இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட், அதனால என்ன பண்ணணும்? நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி 42 புள்ளி ஆன்சர் போட்டுருவோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இது. கொஸ்டின் இதே புள்ளியே கொடுக்காம கேட்டா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருப்போம் அதே நம்பருக்கு. இதே இங்க புள்ளி குத்துனால இங்க ஒரு 2 டிஜிட், இங்க ஒரு 2 டிஜிட், ஒரு டிஜிட், 3 டிஜிட் தள்ளி வச்சிருப்போம். சப்போஸ் இப்போ புள்ளி இங்க இருந்ததுன்னு வச்சுங்க, இங்க 2 டிஜிட், இங்க ஒரு 2 டிஜிட், அதாவது புள்ளி ஆரஞ்சு குத்துனாங்கன்னா இங்க 2 இங்க 2 4 டிஜிட்டல் புள்ளி வந்திருக்கும். 1 2 3 4 இங்க புள்ளி வந்திருக்கும். இப்போ கேட்டிருக்கோம், எப்படி கேட்டாலும் போடணும். அதை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதான் போடணும் கிடையாது. எப்படி புள்ளி மாத்தி வந்தாலும் நம்ம அதை போட்டிருக்கணும். இதே கொஸ்டின் இப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்க, 650 × 6.5 இப்படி கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு கேட்டா, இதே இந்த 0 வந்துருங்க, இந்த புள்ளியை வந்துருங்க, 65 வரும். அப்ப என்ன வரும்? 4 2 2 5 வரும். ஓகேங்களா? இப்போ இங்க 0x இதனால இந்த 0 இங்க போட்டுக்கணும். சப்போஸ் சொல்ல ஒரு கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தாங்களா, ஒரு ஸ்தாந்த புள்ளி இதனா ஒரு ஸ்தாந்த புள்ளி வச்சு இந்த 0 கேன்சல் பண்ணிடணும். சப்போஸ் கேட்டாங்கன்னா எப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இதே நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை வித்தியாசமா எப்படின்னா கேட்கலாம். என்ன இருக்கோ அத்தின் சார்ந்த புள்ளி வச்சுனா 0 சேர்த்தா 0 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஆன்சர் பண்ணோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆக்சுவலா 42.25, அதாவது 42.25 தான் இதோட ஆன்சர். கொஸ்டினை மாறி கேட்டதால போட தெரியணும். ஓகேங்களா? 1/25 விகிதம் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 1/x ஈக்குவல் டு 1/x டிவைட் பை, அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1/125. இப்படி இருந்தா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு சம்மும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தாங்க. ஓகேங்களா? எப்படின்னு பாருங்க. இப்படி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, எப்படி போடலாம் நல்லா கவனிங்க. 1/25 விகிதம் 1/x. இந்த விகிதம்னாலும் டிவைடன் தான் அர்த்தம், இந்த ரேஷியோனாலும் டிவைட் தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 1/25 இப்படி எழுதுற பாருங்க, 1/25 இந்த ரேஷியோவை இந்த மாதிரி ஒரு போடுறேன், டிவைட்ல போடுறேன். இந்த ரேஷியோன்றதை நான் என்ன பண்றேன்னா இந்த கோடா போடுறேன். அப்புறம் 1/x இதை ஃபர்ஸ்ட் போடுறேன். புரிஞ்சுதுங்களா? இந்த ரேஷியோவை நான் டிவைடா போடுறேன். எல்லாம் ஒரே மீனிங் தான். ஈக்குவல் டு அதே மாதிரி 1/x இந்த ரேஷியோவை நான் டிவைடா போடுறேன். 1/125. இது புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நம்ம வகுத்தல்ல போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். அதே தான், வேல்யூ எதுவும் மாத்தல. இப்போ இந்த மாதிரி போட்டதுனால இந்த 25 இங்க வந்துடும், இந்த எக்ஸ் மேல போயிடும். அப்போ இதுனா எக்ஸ் மேல போச்சு, எக்ஸ் 1 கூட மட்டும்னா எக்ஸ் ஆயிடும். இந்த 25 இங்க போயிருந்தா 25 அப்படியே தான், 1 கூட போயிருந்தா அதே தான் வரும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸ் கீழே வந்துடும், இந்த 125 மேல போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து 125 1 கூட போயிருந்தா 125 டிவைட் பை எக்ஸ் 1 போயிருந்தா வரும் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதாவது கேட்டுக்கிற கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுக்கிறதுனால, எக்ஸோட வேல்யூ கேட்டுக்கிறதுனால இந்த ரேஷியோவை நான் டிவைடா போடுறேன், இங்கேயும் இந்த ரேஷியோவை டிவைடா போடுறேன். நெக்ஸ்ட் இது 2வது பக்கத்துல இருக்குது, இங்க வந்துடும், இங்க 2வது பக்கத்துல மேல போயிடும். அந்த 25 1 போயிருந்தா 25. இங்க பாருங்க, 20 ஃபர்ஸ்ட் மேல எக்ஸால பெருக்கும்போது எக்ஸ் 1 போயிருந்தா எக்ஸ், 25 1 போயிருந்தா 25 இப்படி மாறிடும். அதே மாதிரி இங்க பாருங்க, 125 மேல போட்டா 125 எக்ஸ் கீழே வந்துடும், 2வது பக்கத்துல கீழே வந்துடும், மேல 2வது வந்தா கீழே வந்துடும், கீழே 2வது வந்தா மேல போயிடும், மட்டும் ஆயிடும். அப்போ இது எக்ஸ் வந்துடும், இது 125 எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு.
இப்போ பாருங்க அதுக்கப்புறம் இது அப்படியே இது குறுக்கு பெருக்கல் கிடையாது, இது பிளஸோ மைனஸோ மைனஸ் நடுவில் கிடையாது, குறுக்கு பெருக்கல இந்த எக்ஸ் இங்கே எடுத்துட்டு போறேன், 25 இப்படி எடுத்துட்டு போயிடுறேன், வேற எதுவும் கிடையாது. அப்போ எக்ஸ் இங்கே எடுத்துட்டு போனா எக்ஸையும் பெருனா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். இந்த எக்ஸ் அப்படியே இங்கே எடுத்துட்டு போகும்போது எக்ஸ் கூட எக்ஸ் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 125 இந்த 20 இன்ட்டு 25 இப்படி போடுறேன். அதாவது 125 இங்கே இது எக்ஸ் கூட எக்ஸ் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம், அது 125 இன்ட்டு 25 அப்படி போடுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணி போடலாம், நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு இதுனா எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடும், ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் இதுனா வேணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு அந்த போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆகிடும். அப்போனா இருக்கீங்க 125 இன்ட்டு 25 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க இந்த ரேஷியோ போட்டு டிவைடாக போட்டுருங்க. ரெண்டாவது வகுத்துல இங்கே வந்து இங்கே ரெண்டாவது மேலே போயிடுது, அதேமாதிரி ரெண்டாவது வகுத்துல இங்கே வந்து இங்கே மேலே போயிடுது. அப்படி பார்க்கும்போது எக்ஸ் பை 25 125 எக்ஸ்னா ஆகிடும். இப்போ எக்ஸ் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம் எக்ஸோட கண்டுபிடித்துக்காக. எக்ஸ் போனால் எக்ஸ் ஸ்கொயர் 25 125 இப்படியே போடுறோம். எக்ஸ் மட்டும் தான் வேணும், அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம், ஸ்கொயர் அப்படியே இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இப்போ இதுக்கப்புறம் பாருங்க ஈக்குவல் டு 125 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. நம்பர் வந்து பாருங்க இது வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்து 125 கிடையாது 625, ஓகேங்களா, 625 அப்போ தான் சம் வரும் நம்மளுக்கு 625. இப்போ இது ஒன்றும் கிடையாது, இந்த அதே ஸ்டெப்பு தான் 625 அப்படியே போடணும், இந்த இடத்துல 625 அப்படியே போடும், ஓகேங்களா. 125 கிடையாது, இதே நம்பர்ல வந்து 625 தான். இப்போ இங்கே அதே நம்பர் தான் மட்டும் மாற்றிருக்கேன், 625 600 போகிறோம் 625 நம்ம எப்படி போடலாம், நம்ம 25 இன்ட்டு 25, ஓகேங்களா. 625 25 இன்ட்டு 25 போடலாம், இன்ட்டு 25 எப்படி போடுவோம் 5 இன்ட்டு 5, ஓகேங்களா. இப்போ 2 25 இருந்தா வெளியே வந்தா ஒரு 25க்கு சமம், அதுமாரி 2 5 இருந்தா வெளியே வந்தா ஒரு 5க்கு சமம். அப்போ 25 5 எவ்வளோ 125, அப்போ தேவையான எக்ஸ் வேல்யூ வந்து 125, புரிஞ்சுங்களா. கொஸ்டின் வந்து 625ங்க, ஓகேங்களா. தப்பாக எழுதிருக்கோம் 625 தான். இப்போ வந்து இதே ஸ்டெப் அதை ஒன்றும் மாறல, அதனால இப்போ அப்படியே போட்டு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும், ஸ்கொயர் இந்த போட்டு இதோட ஆன்சர் வந்து அழகாக, அதனால தான் இங்கே மல்டிப்ளை பண்ணல, அதனால தான் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப ஸ்கொயர் ரூட் போடணும், இப்படி போட்டால் ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ 2 25 உள்ள இருந்தால் வெளியே வந்தால் ஒரு நம்பர் சமம், 2 25 ஒரு 2 5 இருந்தால் வெளியே வந்தால் ஒரு 5 சமம், அப்போ ஆன்சர் வந்து 125, புரிஞ்சுங்களா. ரொம்ப ஈஸிங்க, இந்த சம்மு போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியாக போடலாம் நம்ம. பாருங்க 19 இன்ட்டு 23 437 அப்படின்னு தான் 190 இன்ட்டு 0.023 இந்த ஒரு சம் பார்த்துருக்கோம், சொல்லியிருப்பேன் 65 இன்ட்டு 65 சொல்லியிருப்பாங்க. இதுவும் பாருங்க இந்த மாதிரி சம் பாருங்க 19 இன்ட்டு 23 437 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு இதோட வேல்யூ அதே நம்பர் கொடுத்தா மாற்றி கேட்குறாங்க. ஏன்னா இது வேறு நம்பர் நினைக்க வேணாம், நீங்கள் பார்க்கும்போது இந்த 19 பக்கத்தில் 0 சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் 23க்கு வந்து புள்ளி வந்து முன்னாடி எடுத்துன்னு வந்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், அதே நம்பர் தான். இந்த இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ட்டு 23 தான் வரும், இதில் 437 சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க 19 இன்ட்டு 23 எவ்வளோனா 437, எந்த நம்பரும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம் கண்டுபிடிக்க போறதில்ல. இவங்க என்ன இந்த 437 நான் என்ன பண்றேன்னா 437 எழுதிக்கிறேன் அப்படியே அதே நம்பர். இப்போ இங்க ஒரு 0 சேர்த்துருக்காங்களா, அதனால ஒரு 0 சேருங்க. நான் 65 சொல்லியிருப்பேன், இங்க ஒரு 0 சேர்த்ததுனால இங்க ஒரு 0 சேருங்க. இப்போ இந்த 23க்கு முன்னாடி எத்தனை சார்ந்த புள்ளி வந்திருக்கு பாருங்க, 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கு. அப்போ இங்க 0 சேர்த்ததுனால 0 சேர்த்தீங்க, ஓகேங்களா. இங்க வந்து புள்ளி வந்து 3 டிஜிட் தள்ளி இருக்கு, அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணோம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 2 3 இதை புள்ளி வச்சுன்னு 0 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும் 4.377. ரொம்ப ஈஸி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டு அப்போ இங்கே என்னன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்களோ அதை சேர்த்துருக்கோம், 0 சேர்த்துருக்கோம், புள்ளி 3 டிஜிட் தள்ளி வச்சிருக்காங்க, அதே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம், அப்போ 4.37 இவ்வளோதான் ஆன்சர், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம் இது. இப்போ பாருங்க இஃப் 1120 டிவைட் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்க இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறோம், 1120 டிவைட் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 80. இப்போ வந்து இந்த 80 இப்படி எடுத்துட்டு வந்துடும், ரூட் எக்ஸ் அப்படி எடுத்துட்டு போயிடும், ஓகேங்களா. இப்போ 80 இப்படி எடுத்துட்டு வந்தா 1120 அப்படியே இருக்கும், டிவைட் பை 80ன்னு ஆயிடும், ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படியே இங்கே வந்துடும், வேற எதுவும் ஆகாது. நீங்க ரூட் எக்ஸ் இந்த போனா ஸ்கொயர் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம், அது மேலே இருந்தால் தான் ஸ்கொயர் ஆகும், இது அப்படியே இங்கே இருக்கிறது வகுத்துல இருக்குது இங்கே எடுத்துட்டு போயிடுறோம், ஓகேங்களா. அப்போ ரூட் எக்ஸ் இங்கே வந்தது. இப்போ பாருங்க இது 1120 இந்த 80 வகுக்கிறோம், 0 0 அடிபட்டு போயிடும், ஓகேங்களா. 8 பாருங்க 1 8 8 மீதி 3 32 4 8 32. அப்படின்னா வருதுன்னா ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 14ன்னு வருது. அதான் 14 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் போடலாம், ரூட் எக்ஸ் 14 போடலாம், மாற்றி எழுதிருக்கேன், ஈக்குவல் தான், சமம் தான். இப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 14 நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான், எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த ரூட் அப்படியே போனோம்னா ஆயிடாது ஸ்கொயர் ஆயிடும், ஸ்கொயர் இந்த போனால் ரூட் ஆகிற மாதிரி ரூட் இந்த போனால் ஸ்கொயர் ஆகிடும்.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 14 இன்ட்டு 14. 14 எவ்வளோ? 196. இதுதான் தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸி. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 23 இன்ட்டு 31 713 சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.00713 டிவைட் பை 31 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சம்மை நீங்கள் வந்து என்னன்னா இது வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தான் வருவீங்க. ஆனால் ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக போட்டு வரணும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த 10 சம்மில் 10வது சம்மும் வித்தியாசமான சம்மு தான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஆனால் வித்தியாசமாக ஏதோ கேட்டிருக்காங்க, எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸிங்க. எப்படி சொல்லித்தர பாருங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதுங்க. 23 இன்ட்டு 31 ஈக்குவல் டு 713. இப்போ நம்மளுக்கு 23 மட்டும் இங்கே வச்சுங்க. ஓகேங்களா? 23 மட்டும் இங்கே வச்சா இப்போ 31 இந்த பெருக்கல் இருக்குது. இந்த போன என்ன ஆகிடும்? 713 டிவைட் பை 31 ஆகிடும். இதை வச்சுங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுங்க அதை. ஓகேங்களா? கொடுத்துக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு போட்டோம். 23 இன்ட்டு 31 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 713. இப்போ 23 மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 31 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு வரோம். 0.00713 இந்த டிவைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிவைடை நான் இப்படி எழுதிக்கிறேன். போட்டு 0 அதாவது 31 டிவைடை போட்டு 31 இப்படி எழுதுறோம். ஓகேங்களா? இதுதான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போது இந்த மாதிரி இருந்தால் நான் பாருங்க ஏற்கனவே பேசிக்ஸில் எடுத்தது தொகுதியிலையோ இல்லை பகுதியிலையோ நியூமினேட்டர்லையோ இல்லை டினாமினேட்டர்லையோ புள்ளி இருந்தால் எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை 1 பக்கத்தில் 0 சேர்த்துக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ 5 0 நம்ம இங்கே போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே நம்ம என்ன பண்ணோம்? 5 0 போடணும். இப்போ இப்படி போட்டோம்னா டெஃபினட்டாக இந்த நம்பர் அப்படியே முழு நம்பர் ஆகிடும். இந்த நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 713 வந்துடும். அதுக்கு தான் 3 நம்பர் ஆகத்த புள்ளியில் இல்லாமல் அதுக்காக நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது 5 0 சேர்த்தா 5 சார்ந்த புள்ளி வச்சா அந்த 0 கேன்சல் 714 நிற்கும். அப்போ இது வந்து 713 நம்பர் வந்துடும். டிவைடட் பை 31 பேருக்குன்னா என்ன ஆகிடும்? 31 5 0 அப்படியே வரும். ஓகேங்களா? 31 பெருக்கும் போது 5 0ன்றது அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ 713 21 5 0. இப்போ ஏன்னா கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 இங்கே இருக்கிறதுனால தான் 5 0 சேர்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த 713 31 0 0 0 0 5 0 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே 713 30 இந்த 31 பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? 713 டிவைட் பை 31 இன்ட்டு இதை தனியாக பிரிக்கிறோம். ஏன்னா இந்த நம்பர் வரதுக்காக பாருங்க 713 33 இந்த நம்பருக்காக இந்த 713 713 31 இன்ட்டு 1 டிவைட் பை எத்தனை 0 இருக்கு? 1 0 0 0 5 0 நம்ம இங்கே பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இது அப்போ தான் நம்ம இது மதிப்பாத இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 713 இன்ட்டு 1 713 31 இன்ட்டு இந்த 5 0 சேர்த்தா இந்த 5 0 அப்படியே வந்துடும். அதனால் பிரிக்கிறோம். இந்த 713 டிவைட் 31 நம்ம 713 டிவைட் 31 எப்படி அதெல்லாம் நம்ம இதுக்கு ஈக்குவல் 713 இன்ட்டு 31 ஈக்குவல் அது 23. அப்போ இதோட ஈக்குவல் வந்து அப்படியே 23 போயிடும். ஓகேங்களா? இன்ட்டு இந்த 1 பை எத்தனை 0 இருக்கு? 5 0 இருக்கு. ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அதாவது கொஷின் வந்து என்னன்னா 23 இன்ட்டு 31 கொடுத்துட்டு 713 இருக்கு. கேட்டுக்குது 0.00713 டிவைட் பை 31 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொடுத்துக்கிற வேல்யூ இந்த 23 இன்ட்டு 31 713 இருக்கு பார்த்தீங்களா? இந்த கொடுத்துக்கிறன்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம்னா 23 மட்டும் வச்சுட்டு 31 இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கிறேன். அதை கூட்டு கேட்டுக்கிற கொஸ்டின் பாருங்க. 0.0071 டிவைட் 31. அப்போ 0.0071 டிவைட் 31 இன்ட்டு போட்டு இங்கே ஒரு 5 0 போடுறோம், இங்கே ஒரு 5 0 போடுறோம். அப்போ 713 31,000 வரும். இப்போ 713 31,000 நம்ம என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே 713 31,000 போட்டு 1 பை 10,000 போடுறோம். 10,000 ஒரு லேக்ஸ் கணக்கு 10,000 1 10 100 1000 10,000 10 1 லட்சம் வருது. 1 பை 1 லட்சம். இப்போ வந்து இதுதான் 713 31 தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 23. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை 23 டிவைட் பை 1 லட்சம்னு எழுதுறோம். எழுதுமா 23 டிவைட் பை 1 லட்சம். இப்போ 23 டிவைட் பை 1 லட்சம்னா இப்போ கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை சார்ந்தாலும் மேலே புள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ 23 போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? 23 போட்டு கீழே எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4 5 0 இருக்குது. அப்போ 1 2 3 1 0 4 5 0 போட்டு இதை போடுறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க.
அதாவது நம்ம இது அப்படியே 20 33 வச்சுட்டு அப்படியே போட வேண்டியதான். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க எப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான சம்மு, விட்டு வந்துடாதீங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க திரும்ப ஒரு டைமு. அதே மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். கொஷின் பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23 31 கொடுத்துருக்காங்க. 23 மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். அப்போ 23 மட்டும் இங்கே வச்சா 713 31 வரும். இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 0.00713 டிவைட் 31. இப்போ இது எப்படி வருதுன்னா 0.00713 டிவைட் பை 31 போடுறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 0 போடுறோம். ஏன்னா 5 ஸ்தானம் இருக்குல்ல, 1 2 3 5 ஸ்தானம் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் இங்கே 5 0 போடுறோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு பெருக்குனா என்ன ஆன்சர் வருதுன்னா 713 வரும். கீழே வந்து இதால் பெருக்கும் போது என்ன வரும்னா 31 5 0 வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 713 31 தனியாக பிரிக்கிறோம். 713 31 தனியாக பிரிக்கிறோம். இங்கே 1 டிவைட் பை மீதி இருக்க நம்பர் அப்படியே வந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 713 31 வேல்யூ வந்து 23. அதனால் 23 அப்படியே போடுறோம். இன்ட்டு 1 இங்கே அது அப்படியே அந்த நம்பர் வந்துடும். இதுக்கப்புறம் பாருங்கள் 23 5 0னா 5 ஸ்தானத்தை புள்ளி வைக்கிறோம். அப்போ புள்ளி 00023 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிங்க. அதாவது இந்த மாதிரி சம்மை நம்ம ஈஸியாக போடணும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம சிம்ப்ளிகேஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 10 சம் பார்த்தோங்க. 10 சம்மும் ஒரு மாடலில் பார்த்தோம். எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போட்ட சம்மை நீங்கள் பார்த்தோடு நிற்காமல் நோட்டில் எழுதி நீங்களும் அதே கொஷின் எழுதி நீங்கள் போட்டு பாருங்கள். இதே மாடலே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் கொடுப்பேன், அதையும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சிம்ப்ளிகேஷனில் வந்து பேசிக் கான்செப்ட் முடிச்சிருக்கோம். போர்ட் மாஸ் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃபைண்ட் த வேல்யூ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி சம் போடலான்றதை ஷார்ட்கட்லேயும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? தயவுசெய்து நீங்கள் போட்ட சம் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். நம்மளோட கிளாஸை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிக்க நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற கிளாஸ் இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தினமும் கண்டினியூவாக பாருங்கள். நன்றி.